ஹே பிரேக் ஸ்குவாட், இந்த vlogல ஸ்டாப்பி எப்படி பண்ணுறதுன்றத ஒரு ப்ரொஃபஷனல் வேலை எப்படி ஸ்டாப்பி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நான் இந்த vlogல சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், பைக் ஸ்டண்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்கன்னா அதில் வீலி மாதிரியே இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பி தான். ஸோ ஸ்டாப்பி பார்த்தீங்கன்னா பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா ஈஸின்னு சொல்லுவேன், பட் ஆனால் டேஞ்சரஸும் கூட. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பம்ப் பண்ணி ஸ்டாப்பி பண்ணீங்க அப்படின்னா அதை ஈஸியாக பண்ணலாம். ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்க, அது கிராஷில் தான் போய் முடியும், ரொம்ப ஆபத்தாயிடும். ஸோ மறக்காமல் ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு, க்ளவுஸு, நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி சேஃப்டி கேஸ் போட்டு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் எந்த பப்ளிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரைவேட் ஸ்பாட்டில் பேஷனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸ்டண்ட் ரைடிங் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஒரு ஸ்போர்ட், அது ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட் அது. ஸோ அதை ரோட்டில் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஒரு பேசிக் ஸ்டாப்பி பண்ணுறதுக்கு வண்டியில் என்னெல்லாம் அவசியம், என்னெல்லாம் கரெக்டாக இருக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயர் தான். டயரோட க்ரிப்பு கண்டிஷன் வந்து என்றைக்குமே புதுசாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஸ்டாப்பி பண்ணும்போது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஸ்டாப்பியே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏர் ப்ரெஷர் வந்து ஒரு 15 to 20 வைங்க. ஸோ எவ்வளோத்துக்குள்ளே காற்று கம்மியாக இருக்கோ அவ்வளோத்துக்குள்ளே வந்து கிரிப்னஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டாப்பி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரண்ட் பிரேக் நல்லா பிடிக்குதா, அப்புறம் பேட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கான்றதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்டாப்பியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த 3 விஷயம் தான். ஒன்று வந்து பிரேக் நல்லா பிடிக்குதா, இல்லை அப்புறம் பேடெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கா பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம், நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டாப்பியே கற்றுக்க போகிறீங்க, ஒரு பேபி ஸ்டாப்பி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏர் ப்ரெஷர் வந்து 15 to 20 தான் இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ வந்து வண்டியில் என்னெல்லாம் தேவைன்றதை பற்றி சொன்னேன். ஸோ ஸ்டாப்பியில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி சர்ஃபேஸில் ஸ்டாப்பி பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு மண்ணு கிரவுண்டில் போய் ஸ்டாப்பி பண்ண சொன்னால் அது ஒரு டர்ட் பைக்காக இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணிவிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிமெண்ட் ரோடு, அப்புறம் வந்து இந்த தார் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாப்பிஸ் பண்ணும்போது நல்லா கிரிப்பாக இருக்கும், உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இதுவே கொஞ்சம் வழுக்கலாக இருக்கிற சர்ஃபேஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டிக்கு என்னெல்லாம் தேவை, அப்புறம் சர்ஃபேஸ் என்ன எப்படி இருக்கணுன்றது. ஓகேவா? இப்போ நான் எப்படி ஸ்டாப்பி பண்ணுறதுன்ற டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்கிறேன் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கியரில் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட், ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தாலே மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே ஸ்பீடு தேவையே கிடையாது ஒரு பேபி ஸ்டாப்பிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரீங்க, நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல தான் ஸ்டாப்பி அடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட வரும்போது உங்களோட கையை வந்து ஹேண்டில் பாரில் ஒரு ப்ரெஷர் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷனை ப்ரெஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்குள்ளே டயரில் நல்ல கான்ட்ராக்ஷன் கிடைக்கும். அப்போ வந்து வண்டி ஈஸியாக ஸ்டாப்பி ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிரேக்கை பிடிக்கும் போது டக்குன்னு சடனாக அடிச்சிடக்கூடாது. அது என்ன ஆகும், வண்டியை அப்படியே தூக்கி அப்செட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் ஒரு ஸ்டெப்பு ஸ்லோவாக அழுத்தி எண்டில் போகும்போது டைட் பண்ணி கிரிப் கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல அடிக்க போகிறேன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும்போது. அதுக்கப்புறம் உங்களோட பாடி பொசிஷனை ரெடியாக ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கில் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறீங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம், சடன் பிரேக் அடிக்கக்கூடாது. ஏன்னா சடன் பிரேக் அடித்தா வீல் வந்து அப்படியே ஸ்கிட் ஆகிடும். ஸோ கடைசி வரைக்கும் உங்களால் ஸ்டாப்பி பண்ண முடியாது. ஸோ மைல்டாக ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தான் ஈஸியாக அந்த பேபி ஸ்டாப்பி ஆகும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொடை, நம்ம 2 தொடை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டேங்க்கில் ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் லைட்டாக இப்படி அப்ரைட்டான ஒரு பொசிஷனில் ஃப்ரண்ட்டில் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு பேபி ஸ்டாப்பி ஆகும். ஸோ அது எப்படின்றத இப்போ நான் ஒரு தடவை ட்ரையல் பண்ணி காட்டுறேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து என்னோட டார்கெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோட கேமராமேன் இருக்கார் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில் தான் நான் இப்போ ஸ்டாப்பி பண்ண போகிறேன். அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரேன், வந்து ஃப்ரண்ட்டில் ப்ரெஷர் கொடுத்து அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணேன், நீங்கள் க்ளீனாக பார்த்துருப்பீங்க. ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரேன், கிளச்சை க்ளோஸ் பண்ணுறேன், ஃப்ரண்ட் பிரேக்கை சடனாக அடிக்கலை. சடனாக அடிச்சிருந்தா என்ன இருக்கும், வீல் வந்து ஸ்கிட் ஆகிருக்கும். நம்மள என்னடா ஸ்டாப்பி வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ மைல்டாக டச் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுத்தேன். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஃபோர்க் சஸ்பென்ஷனில் கையை அப்ரைட்டாக வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர், அதுக்கப்புறம் தொடையில் ஒரு சின்ன ப்ரெஷர். இது எல்லாமே நீங்கள் அட் அ டைமில் பண்ணும்போது ஒரு க்ளீனான ஸ்டாப்பி பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஃப்ரண்ட் வீல் ஸ்கிட்டுன்னு சொல்லிட்டு அது எதனால் ஆகுதுன்றதை அதையும் இப்போ ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸையும் ஒரு தடவை நான் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி என்னோடய டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்னோடய ஃபோர்க்கில் ப்ரெஷர் கொடுக்க போகிறது கிடையாது, கையிலையும் ப்ரெஷர் கொடுக்க போகிறது கிடையாது, லைட்டாக ஏஞ்சிக்க போகிறதும் கிடையாது. அதே 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வெறும் ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் சடனாக அடிக்க போகிறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, வெறும் ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் நான் ஸ்கில் யூஸ் பண்ணாமல் சடனாக அடிக்கும்போது என்ன ஆச்சு, வீல் வந்து ஸ்கிட் ஆச்சு, ஸ்டாப்பி வந்து ஆகலை. ஸோ இவ்வளோ தான் கைஸ் ட்ரிக்கு. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் அட் அ டைமில் கரெக்டாக பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறீங்க, பிரேக்கை சடனாக அடிக்கக்கூடாது, மைல்டாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணணும்.
ரெண்டாவது விஷயம் கையை அப்ரைட்டாக வச்சு ஃபோர்க்கில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். மூணாவது விஷயம் தொடையை வச்சு நம்ம டேங்க்கில் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் தான். ஸோ நீங்கள் இப்போ இப்படி கேட்கலாம், ஸோ என்ன ஹைட் வந்துருச்சு ஆனால் நான் ரொம்ப ஹைட் வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது, எப்படி வண்டி இறக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிரேக்கை ரிலீஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வண்டி இறங்கிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பியை ப்ரொஃபஷனல் வேல பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ். சரி, நான் இப்போ ஸ்டாப்பி எப்படி பண்ணுறதுன்னு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், நீ வந்து 400cc வச்சுருக்கப்பா, இன்வெர்டட் ஃபோர்க்லாம் போட்டிருக்கு, ஸோ அதனால் நீ ஈஸியாக வந்து ஸ்டாப்பி பண்ணிட்ட, எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பல்சர் 150 அப்புறம் வந்து MT இந்த மாதிரி பைக்ஸ் தான் இருக்குது, நாங்கள் எப்படி பண்ணுறது, எங்களுக்கு அதில் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஹேக் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர். இப்போ இதில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டயர் தான். ஆனால் இதிலே வந்து நம்மளால் க்ளீனாக ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம வந்து பிரேக்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி பண்ணுறோம். ஆனால் இதுவே ஒரு லோ சிசி பைக்ஸ் போகும்போது அதோட சஸ்பென்ஷன்லாம் இவ்வளோ திக்காக இன்வெர்டட் ஃபோர்க்லாம் இருக்காது, ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். 90% ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து அந்த மாதிரி பைக்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம், இந்த டயரை மட்டும் நீங்கள் சூப்பர் பைக் டயர்ஸ் வந்து செகண்ட்ஸில் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கி போடலாம் 1500 2000 ரேஞ்சில். அது வந்து பயங்கர கிரிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெர்டட் ஃபோர்க்லாம் தேவையான அவசியம் கிடையாது. ஸோ அந்த டயரோட கிரிப்பை வச்சே நீங்கள் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, என்னென்னா அது ஓவர் கிரிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ராக்கில் யூஸ் பண்ணுற டயர் இல்லையா, சாஃப்ட் காம்பனண்ட்டு, டயரில் பயங்கர கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இதில் கொடுக்குற எஃபர்ட்டில் அதில் பாதி தான் கொடுக்கணும், அப்போ தான் உங்களால் சேஃபாக பண்ண முடியும். கைஸ், இப்போ நம்ம வண்டியில் வந்து 400cc இன்வெர்டட் ஃபோர்க்கு நான் சொன்ன மாதிரி. ஆனால் இந்த 220 பார்த்தீங்களா, இந்த 220ல் வந்து நார்மல் ஃபோர்க்கு, அதுவும் இது வந்து ஓல்டு 220 தான், அப்டேட்டட் வெர்ஷன் கூட கிடையாது, நார்மல் செட்டப் தான். ஸோ இந்த வண்டியில் அதே மாதிரி நான் ஒரு ஸ்டாப்பி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டியிலே அதே ட்ரிக்கு தான், 20 km ஸ்பீடில் வரும். இப்போ பார்த்துருப்பீங்க, நம்ம 400ல் பண்ண மாதிரியே ஒரு ஸ்டாப்பி க்ளீனாக பண்ணோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர் தான். ஏன்னா இதில் வந்து R6 டயர் போட்டிருக்காரு. நான் ஏன் இந்த டயர் காரணம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கள் கிட்டே கொடுத்தீங்கன்னா எங்களால் ஸ்டாக் டயரில் கூட இந்த வண்டியில் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் செட்டப்பில் இருக்கிற ஒரு சின்ன சிசி வண்டியில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கைஸ், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்போ சொன்னதான் இப்போவும் திருப்பியும் சொல்கிறேன், ஸ்டண்ட் ரைடிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு. இதை ப்ரொஃபஷ்னலாக ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் எந்த பப்ளிக் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கற்றுக்கோங்க. பப்ளிக் பிளேசஸில் தயவு செஞ்சு ஸ்டண்ட் பண்ணாதீங்க. அப்புறம் அதே மாதிரி வீலிஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து வீலின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி வீலி பற்றி ஹவு டு டூ வீலின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், அதை பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். கீழே போய் அதை பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டண்ட் ரைடிங் பற்றி இன்ஃபர்மேட்டிவான அப்புறம் ஃபன்னான அட்வென்ச்சரஸான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கும் பிரேக் ராஜ்ன்ற பேஜை மறக்காமல் ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.